அம்மா தோட்டத்துக்கு வர சொல்லியிருந்தாங்க. ஒருத்தருக்கு உடம்பு சரியில்ல, ஹாஸ்பிட்டல்லேருந்து வந்திருக்காங்க, பார்க்கணும்னு சொல்லியிருந்தாங்க. அப்புறம் கூடவே மக்காச்சோளமெல்லாம் வாங்கிட்டு வர சொன்னாங்க. அப்புறம் கரெக்ட்டா பால் கறக்கிற டைம் ஆயிடுச்சு. மாடு மாடு ஒரு இடத்துல கட்டி வச்சிருந்தோம். கன்னுக்குட்டி ஒரு இடத்துல இருக்கும். என்னங்கன்னா, பால் கறக்க கன்னுக்குட்டி பக்கத்துல கொண்டு போயிருந்து, கன்னுக்குட்டி அவுத்து விட்டோம்னா, மடியில போய் முட்டுன்னு பார்த்தா பால் சுரந்துரும். நம்ம கறந்துரலாம். அது என்னாச்சு, டவ்வார்ன்னு புடுங்கி ஓட ஆரம்பிச்சிருச்சு. என்னங்கன்னா, காலெல்லாம் பரபரன்னு இருக்குமா, அதனால ஓடுனா நல்லா இருக்குங்களாமா. நாங்கலாம் அதை புரிஞ்சுக்கிட்டு கம்முனு இருந்துட்டோம். ஆனா, இந்த நாய் பையன் மட்டும் கம்முனே இருக்க மாட்டேன்ட்டான். சும்மாவே நாய்கள பார்த்தா தான் ஜங்கு ஜங்குன்னு குதிக்கும். நெச்சாவே ஓட ஆரம்பிச்சிருச்சு. கோயம்புத்தூர் பாஷையில இந்த 2 வேர்டு கேள்விப்பட்டிருக்கீங்களா சொல்லுங்க? "சனுக்கு சனுக்குன்னு ஓடுது. பணுக்கு பணுக்குன்னு குதிக்குது" அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த மாரி வேர்டு நீங்க கேள்விப்பட்டிருக்கீங்களான்னு சொல்லி கமெண்ட் பண்ணுங்க. கோயம்புத்தூர், ஈரோடு டிஸ்ட்ரிக்ட்ல இருக்கிறவங்களுக்கு மேக்ஸிமம் இது தெரிஞ்சிருக்கலாம். இந்த தோட்டத்துல இருக்கிறவங்களுக்கு இந்த மாரி எக்ஸ்பீரியன்ஸ் நெறைய இருக்கும். இந்த நாய் இருக்குதுங்களே சாமி! ஆனா ரொம்ப பாசமா பார்த்துக்கும். இருந்தாலும் நம்மளுக்கு பிரச்சனையும் கூட குடுக்கும். ரொம்ப நேரம் ஓடி பார்த்துட்டு அதனால முடியல. திரும்ப ரிட்டர்ன் அவங்க அம்மாட்ட வந்தே தீரணும். வேற வழி இல்ல. வந்துருச்சு. அவ்வளோதான் பால் கறந்துட்டு நான் பால் எடுத்துட்டு வீட்டுக்கு வந்துட்டேன்.